ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை பிரியாணி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடானதோ நம்ம பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, இந்த மாதிரி இந்த ஐட்டம்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா சூடானதும் இப்போ நான் 2 வெங்காயம் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோடு ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா நல்லா வதங்கியதும் இப்போ வந்து தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 100 ரூபா கிட்ட விற்கிது 1 கிலோ. நான் 80 ரூபான்னு வாங்கியிருக்கேன். இப்போ வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள் இதெல்லாம் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். கூடயே கொஞ்சம் தயிரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நான் வேக வச்சுருக்க மூக்கடலையே சேர்த்துக்கிறேன். கூடவே மீல் மேக்கரையும் ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சு அதையும் ட்ரை பண்ணி நான் இதில் போட்டுக்கிறேன். நான் இதான் கொண்டக்கடலை பிரியாணி பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்ததுனால 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கோங்க. இல்லை தண்ணி கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் பாஸ்மதி ரைஸை கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்படி சும்மா ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். எனக்கு இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சமாக தான் ரைத்தா பண்ணேன், பசங்க ஸ்கூலுக்கு எடுத்த மீதி தான் இது. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். விசில் எடுத்துருங்க, ஏன்னா எங்கள் குக்கர் விசில் வராது. கொஞ்சம் அது மேலே புகை மாதிரி வரும் இல்லைங்களா, அது வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெயிட்டை போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெயிட்டையும் போட்டு சிம்மில் வச்சுட்டு 12 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நான் நடுவில் ஒரு தடவை கலந்தேன், அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சாதத்தை கலரி விட்டுக்கிறேன். வாசமே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே பசங்க இதையே சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கும் கொண்டு போகிறாங்க. கொண்டக்கடலையும் மீல் மேக்கரையும் போட்டு ரெடி பண்ணது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் நைட்டே கொண்டக்கடலையே ஊற வச்சு காலையில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதுலேயும் காலை ஊர் வெந்தது இல்லைங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.